வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். காஞ்ச மொச்சையை ராத்திரியே ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் மஞ்சப்பொடி போட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான தேங்காவும் சோம்பும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி ஓரளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போன உடனே வேக வச்சிருக்க மொச்சையை போட்டுக்கணும். இப்போ இதில் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். ஓரளவு கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். டேஸ்டான ஈஸியான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.